2026 தமிழக சட்டமன்ற தேர்தலில் திமுக சந்தித்த எதிர்பாராத தோல்வியை தொடர்ந்து அறிவாலய வட்டாரங்களில் தற்போது மாற்றத்திற்கான காற்று பலமாக வீச தொடங்கியுள்ளது. தேர்தல் தோல்விக்கான காரணங்களை ஆராய மு.க.ஸ்டாலின் அமைத்த 36 பேர் கொண்ட கல ஆய்வுக் குழு தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து தனது இறுதி அறிக்கையை தலைமையிடம் சமர்ப்பித்துள்ளது. இந்த அறிக்கையில் பல மாவட்ட செயலாளர்கள் மற்றும் முன்னாள் அமைச்சர்கள் மீது அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இதனால் கட்சி அமைப்பில் மிகப்பெரிய அளவில் கலையெடுப்பு இருக்கும் என்ற எதிர்பார்ப்பு உடன்பிறப்புகள் மத்தியில் நிலவுகிறது. குறிப்பாக திமுகவின் உயர்மட்ட பதவிகளில் ஒன்றான பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து துரைமுருகன் மாற்றப்படலாம் என்ற யூகங்கள் வலுத்து வருகின்றன. அவருக்கு பதிலாக ஆராசா அந்த பொறுப்பிற்கு வரக்கூடும் என்ற பேச்சுக்கள் அடிபட்டாலும் மூத்த தலைவர்கள் மீதான முடிவுகளை மு.க.ஸ்டாலின் அவ்வளவு எளிதில் எடுத்துவிட மாட்டார் என்றே தெரிகிறது. சமீபத்தில் துரைமுருகன் அறிவாலயம் வந்து தலைவரை சந்தித்ததும் கட்சி பணிகளில் அவர் காட்டும் வேகமும் இப்போதைக்கு இந்த பதவியில் மாற்றம் இருக்காது என்பதையே உணர்த்துகிறது. இருப்பினும் உடல்நிலை மற்றும் தேர்தல் முடிவுகளை கருத்தில் கொண்டு ஒரு கௌரவமான மாற்றம் நிகழும் வாய்ப்பு உள்ளதாக அரசியல் விமர்சகர்கள் கருதுகின்றனர். அதேபோல கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழிக்கு செயல் தலைவர் பதவி வழங்கப்படலாம் என்ற தகவலும் தீயாய் பரவி வருகிறது. மறைந்த தலைவர் கலைஞர் கருணாநிதியின் உடல்நிலை குன்றியிருந்த போது மு.க.ஸ்டாலின் அந்த பதவியில் நியமிக்கப்பட்டார். ஆனால் தற்போது மு.க.ஸ்டாலின் முழுவீச்சில் கட்சிப் பணிகளில் ஈடுபட்டு வருவதால் செயல் தலைவர் என்ற பதவியை மீண்டும் உருவாக்க வேண்டிய அவசியம் இல்லை என்ற கருத்தே மேலோங்கியுள்ளது. இருப்பினும் பெண்களை ஒருங்கிணைக்கும் வகையிலும் கட்சியின் தேசிய முகமாகவும் கனிமொழிக்கு கூடுதல் அதிகாரங்கள் கொண்ட ஒரு புதிய பொறுப்பு வழங்கப்படலாம் என்ற பேச்சு அறிவாலயத்தின் மூலை முடுக்குகளில் எதிரொலிக்கிறது. உண்மையில் இந்த அதிரடி மாற்றங்கள் அனைத்தும் மாவட்ட செயலாளர் மட்டத்தில்தான் அதிகம் இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பல மாவட்டங்களில் கோஷ்டி பூசல் நிலவுவதும் கட்சியின் 2ஆம் கட்ட நிர்வாகிகள் மக்களுடன் தொடர்பில் இல்லாமல் போனதுமே தோல்விக்கு முக்கிய காரணம் என ஆய்வுக்குழு அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இதனால் சில மாவட்டங்களை இரண்டாக பிரித்து புதிய முகங்களுக்கு வாய்ப்பளிக்கும் செயல்திறன் குறைந்த மாவட்ட செயலாளர்களை அதிரடியாக நீக்கவும் ஸ்டாலின் திட்டமிட்டுள்ளார். மொத்தத்தில் வரும் வாரங்களில் திமுகவில் நிகழப்போகும் இந்த நிர்வாக மாற்றங்கள் 2029 நாடாளுமன்ற தேர்தலை எதிர்கொள்வதற்கான ஒரு பலமான அடித்தளமாக அமையும் என்பதில் சந்தேகமில்லை.